இதுவரை நீங்கள் தமிழ் ஐ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தற்போது நம்ம இடத்தில் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கார்களுக்கான வரவேற்பு வேகமாக அதிகரித்து கொண்டே வருகின்றது. இந்த நிலையில் ஆட்டோமேட்டிக் கார்கள் வாங்கும்போது ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொண்டு காரை ஓட்ட துவங்கினால் வரக்கூடிய பிரச்சனைகளை முன்பே தவிர்க்க முடியும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசா பார்க்க போறோம். ஒரு சில பேர் அதிக மைலேஜ் கிடைக்கும் என்று கருதி மலை சாலைகள் மற்றும் சரிவான பகுதிகளில் இறங்கும் போது நியூட்ரல் மோடில் வைத்து இறங்கினர். இது சில வேளைகளில் காரை கட்டுப்படுத்துவதற்கு சிரமத்தை உண்டாக்கிவிடும். இப்போது வரும் ஆட்டோமேட்டிக் கார்கள் இது சமயங்களில் எரிபொருள் சப்ளை முற்றிலுமாக தவிர்க்கும் நுட்பத்தை பெற்றிருக்கின்றன. எனவே எரிபொருள் அதிகமாக செலவாகும் என்று எண்ணி சரிவான பாதையில் நியூட்ரல் ஆப்ஷனை பயன்படுத்தி தவிர்த்து விடுங்கள். மேலும் சில பேர் கார் வேகம் குறைந்து நிறுத்துவதற்கு முன்பாக டிரைவிங் மோடிலிருந்து நியூட்ரல் மோடிற்கு கியரை மாட்டி விடுகின்றனர். ஆனால் இது மிகவும் தவறான செயல். கார் ஓடிக்கொண்டிருக்கும் போது நியூட்ரலுக்கு மாறும்போது கியர் பாக்ஸ் உதிரி பாகங்களில் அதிக அளவு உராய்வு ஏற்படுகிறது. இதனால் உதிரி பாகங்கள் சீக்கிரமாக தேய்மானமடைந்து தேவையில்லாத பணச்செலவை ஏற்படுத்தும். எனவே முற்றிலும் கார் நின்ற பிறகு டிரைவிங் மோடிலிருந்து நியூட்ரல் கியருக்கு மாற்ற வேண்டும். காரை நிறுத்தும் போது பல பேர் பார்க்கிங் மோடில் காரை நிறுத்திவிட்டு செல்கின்றனர். கார் நகராது என்று கருதிய இவ்வாறு செய்கின்றனர். பார்க்கிங் கியர் மோடில் வைத்திருந்தாலும் கூட ஹேண்ட் பிரேக் போட்டு வைப்பதுதான் மிகவும் பாதுகாப்பான வழி. பார்க்கிங் கியர் மோடு வழங்குவதை விட அதிக பிடிப்பை ஹேண்ட் பிரேக் வழங்கும். மேனுவல் கார்களில் ஓவர்டேக் செய்யும் போது சற்று எளிதாக இருக்கும். ஆனால் புதியதாக ஆட்டோமேட்டிக் கார்களை ஓட்டும் போது ஓவர்டேக் செய்வதில் மிகுந்த கவனம் தேவை. மேனுவல் கார்களை விட சில ஆட்டோமேட்டிக் கார்கள் பிக்கப் சற்று மந்தமாக இருக்கும். எனவே அதனை கணித்து ஓவர்டேக் செய்வது மிகவும் நல்லது. இல்லெனில் விபரீதத்தில் முடியும் அபாயம் இருக்கிறது. மேனுவல் கார்களை ஓட்டியிருந்தாலும் கூட புதிதாக ஆட்டோமேட்டிக் கார்களை ஓட்டுபவர் பலரும் பொதுவான தவறொன்றை செய்கின்றனர். அதாவது ஆட்டோமேட்டிக் கார்களை ஓட்டும் போது பிரேக் பெடலுக்கு இடது காலையும் ஆக்சிலேட்டர் பெடலுக்கு வலது காலையும் பயன்படுத்துகின்றனர். இது முற்றிலும் தவறான செயல். ஆட்டோமேட்டிக் கார்களில் பிரேக் பெடல் மற்றும் ஆக்சிலேட்டர் பெடலுக்கு வலது காலை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இடது காலை பயன்படுத்துவதை தவிர்ப்பது நலம். ஆக்சிலேட்டர் பெடலில் கால் இருக்கும்போது பிரேக் பெடலில் மற்றொரு கால் இருக்கக்கூடாது. இது பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் கூட. எனவே இதை கருத்தில் கொள்ளுங்கள். மேலும் சிக்னலில் நிற்கும் போது காரை நியூட்ரல் மோடுக்கு மாற்றி நிறுத்தவும். பார்க்கிங் மோடில் வைப்பதை தவிர்ப்பது நலம். ஆட்டோமேட்டிக் கார்களை ஓட்டும் போது டிராபிக்கில் ஆக்சிலேட்டரை அதிகம் கொடுக்க தேவையில்லை. பிரேக் பெடலை லேசாக விட்டாலே போதும். கார் தானாக நகரும் தன்மை கொண்டுள்ளது. ஆட்டோமேட்டிக் கார்களை ஓட்டும் போது அவசரப்படாமல் நிதானமாக இயக்கினால் மிக சிறப்பான ஓட்டுதல் அனுபவத்தை தரும். எந்த காராக இருந்தாலும் புதிதாக ஓட்டும் போது சில வாரங்கள் வரை அதன் இயக்கத்தன்மை பிடிபடும் வரை நிதானமாக ஓட்டுவது நல்லது. நன்றி. வீடியோ பற்றி அவங்க எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தமிழை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.